ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி இந்த 3 பொருள் வச்சு 5 நிமிஷத்தில் கார சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், 5 தக்காளி, ஒரு தக்காளிக்கு 4 காய்ந்த மிளகாய், சின்னதும் பெருசமாக இருக்கிறதுனால ஒரு 12 எடுத்திருக்கேன் காய்ந்த மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு, மிக்சி ஜாரில் சேர்த்து விழுது பதமாக அரைச்சிக்கலாம். விழுதாக அரைச்சாச்சு. நம்ம சாஸ் பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். இது நல்லா அது வதக்கி எடுத்தாலே போதும், சட்னி ரெடி ஆகிடும். 5 நிமிஷத்தில் ஒரு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளவே இது போல் நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். சப்பாத்தி, இட்லி, தோசை, குழிப்பணியாரம் இது போல் எதோட வேணாலும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் கார சட்னி குயிக்காக ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.